அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் அண்ணன் செந்தில்நாதனோட தமிழம் பதிப்பகம் வெளியிட்ட இந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் என்னும் புத்தகத்தோட திறனாய்வு கூட்டம் நேற்று மாலை கோடம்பாக்கத்தில் இருக்கின்ற படைப்பு அரங்கத்துல நடைபெறுவதா இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல தமிழ்நாடு அரசின் காவல்துறை அந்த திறனாய்வு கூட்டத்திற்கு தடை போட்டுட்டாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் இயக்குனர் மு களஞ்சியத்தோட தலைமையில அண்ணன் ஏகலைவன், அண்ணன் கார்ட்டூனிஸ்ட் பாலா, மன்னர் மன்னன், முத்துப்பாண்டி இவங்க எல்லாம் அந்த புத்தகத்தை திறனாய்வு செஞ்சு பேசுறதா இருந்துச்சு. ஆனா இந்த தமிழ்நாடு அரசின் காவல்துறை, திமுக அரசின் ஏவல் துறை நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரங்கத்திற்கு வந்து எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு, இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தையே தடுத்து நிறுத்திட்டாங்க. இல்ல சார், நாங்க அரங்க கூட்டம் தான் நடத்துறோம், அதனால நாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொன்ன போது எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து அதிகமான அழுத்தம் வருது, அதனால எங்களால இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அனுமதி தர முடியாது, ஒருவேளை மீறி நீங்க இந்த கூட்டத்தை நடத்தினா நாங்க அரங்கத்தோட கதவை பூட்டி சாவியை கொண்டு போயிருவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க போல. பொதுவா ஒரு அரங்க கூட்டம் நடத்துவதற்கு காவல்துறை கிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருந்தும் கூட நேற்று மாலை காவல்துறை அத்துமீறி அந்த அரங்கத்திற்குள்ள வந்து அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. கேட்டா மேலிடத்து உத்தரவு, மேலிடத்துல இருந்து அதிகமான அழுத்தம் வருது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. யார் அந்த மேலிடம்? நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு எந்த அவசியமும் இல்லை. யார் இந்த புத்தகத்தை பார்த்து பயப்படுறாங்களோ அவங்க தான் அந்த மேலிடம். திராவிட கூடாரம் தான் அந்த மேலிடம். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் செந்தில்நாதனோட தமிழம் பதிப்பகம் இந்த இந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் என்ற நூலை வெளியிட்ட போது காவல்துறை வந்து அந்த புத்தகங்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சுக்கிட்டு போனாங்க. இன்னைக்கு அந்த புத்தகத்தோட திறனாய்வு கூட்டத்தையும் தடுத்து நிறுத்துறாங்க. இதுக்கு பேரு தான் கருத்துரிமையா, ஜனநாயகமா? தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திமுக அரசு அதனுடைய அடியாள் படையை வைத்து அடிக்கடி ஒன்றிய பாஜக அரசை நோக்கி ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவாங்க. என்னது? இந்த பாஜக ஆட்சியில் கருத்துரிமையே இல்ல, ஜனநாயகமே இல்ல, ஊடகங்கள் எல்லாம் பாஜகவோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. இப்ப இங்க என்ன நடக்குது? திமுகவிற்கு எதிரான கருத்துக்கள், திராவிடத்திற்கு எதிரான கருத்துக்கள், ஈவேராவிற்கு எதிரான கருத்துக்கள் எதுவுமே பொது வெளியில பேசவே கூடாது அப்படின்னு திட்டமிட்டு இந்த திமுக அரசு தன்னுடைய ஏவல் துறையான காவல்துறையை வச்சு தடுத்து நிறுத்துது. இதுக்கு பேரு தான் திமுக அரசின் கருத்துரிமையா? இதுக்கு பேரு தான் திராவிட மாடல் அரசின் ஜனநாயகமா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு திராவிட பாசிசம். எதுக்காக அந்த புத்தகத்தை பார்த்து இவ்வளவு பயப்படணும்? இதை கேட்டா நாங்க ஒன்னும் அந்த புத்தகத்தை பார்த்து பயப்படல, நீங்க தான் திருட்டுத்தனமா ஈழத்து சிவானந்த அடிகள் எழுதிய புத்தகத்தோட தலைப்பை மாத்தி இருக்கிறீங்க. ஈழத்து சிவானந்த அடிகள் அந்த புத்தகத்தை முதலாக எழுதி வெளியிட்ட போது அந்த புத்தகத்தோட தலைப்பு இந்தி எதிர்ப்பு போர் அன்றும் இன்றும் அப்படின்னு தான் இருந்துச்சு. நீங்க எதுக்காக அந்த புத்தகத்தோட தலைப்பை இந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் அப்படின்னு மாத்துறீங்க? இது தப்புதானே? தேவையில்லாம எங்க ஐயா ஈவேரா மேல அவதூறு பரப்புற மாதிரியான தலைப்பு இருந்ததுனால தான் அந்த புத்தகத்தை பறிமுதல் செஞ்சோம், அந்த புத்தகத்தோட திறனாய்வு கூட்டத்தையும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு எல்லாம் நேற்றைக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த திராவிட தவிட்டு தற்குறிகளுக்கு அடிப்படை சட்டமே தெரியல. 1957 காப்புரிமை சட்டம் பிரிவு 13, 17 என்ன சொல்லுது அப்படின்னா, காப்புரிமை இல்லாத படைப்பிற்கு, அதாவது நாட்டுடைமையாக்கப்பட்ட படைப்பிற்கு பதிப்பாளர்கள் என்ன வேண்டுமானாலும் தலைப்பை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அப்படி வைக்கப்படும் தலைப்பு அந்த புத்தகத்தில் இருக்கும் கருத்தை ஒட்டி இருக்க வேண்டும். இதுதான் சட்டம் சொல்றது. தெளிவா புரியுதா? அதன் அடிப்படையில பார்த்தா ஈழத்து சிவானந்தா அடிகள் எழுதி வெளியிட்ட இந்தி எதிர்ப்பு போர் அன்றும் இன்றும் என்ற புத்தகத்திற்கு முதல்ல காப்புரிமையே இல்லை. அந்த புத்தகத்தை இன்றைக்கு தேடி கண்டுபிடிச்சு மறுபதிப்பா கொண்டு வந்தது தமிழம் பதிப்பகத்தை சேர்ந்த அண்ணன் செந்தில்நாதன் தான். அதனால அந்த புத்தகத்தில் இருக்கின்ற கருத்திற்கு ஏற்பதான் அவரு இந்த புதிய தலைப்பை வச்சிருக்கிறாரு. இது சட்டப்படி சரியான ஒரு நடவடிக்கை தான். வழக்கமா எல்லா பதிப்பகங்களும் செய்யற வேலை தான். எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப ஈவேரா வந்து உயிரோட இருக்கும் போது தமிழ் காட்டுமிராண்டி மொழி ஏன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டாரு. ஆனா ஈவேரா செத்த பிறகு வீரமணி அந்த புத்தகத்தோட தலைப்பை தமிழும் தமிழரும் அப்படின்னு மாத்திட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் இதே தலைப்புல தான் அந்த புத்தகம் விற்பனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு.
இப்ப இவங்க சொன்ன லாஜிக் படி பார்த்தா இது தப்பு தானே. ஈவேரா ஒரு தலைப்பை வச்சு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாரு, அதே தலைப்புல தொடர்ந்து அந்த புத்தகத்தை மறுபதிப்பு செஞ்சு வெளியிட வேண்டியது தானே. எதுக்காக அந்த தலைப்பை மாத்துறீங்க? ஏன் மாத்துறாங்க அப்படின்னா, ஒரு எழுத்தாளர் அவர் எழுதிய புத்தகத்திற்கு வைத்த தலைப்பு சமூகத்துல ஏதாச்சும் எதிர்வினையை ஏற்படுத்துது, கடுமையான எதிர்ப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னா தாராளமா அந்த தலைப்பை மாத்தலாம். புரியுதா? அதன் அடிப்படையில தான் வீரமணியும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி ஏன் என்ற புத்தகத்தோட தலைப்பை தமிழும் தமிழரும் அப்படின்னு மாத்திட்டாரு. உண்மையாகவே வீரமணிக்கு மட்டும் தைரியம் இருந்திருந்தா, எங்க ஈவேரா என்ன தலைப்புல அந்த புத்தகத்தை வெளியிட்டாரோ அதே தலைப்புல அந்த புத்தகத்தை இன்னைக்கு மறுபடியும் வெளியிட சொல்லுங்க பார்க்கலாம். வெளியிட்டா என்ன ஆகும்? செருப்பு பிஞ்சிரும். இன்றைக்கு தமிழர்கள் மத்தியில தமிழ் தேசிய எழுச்சி ஏற்பட்டு தமிழ் இன உணர்வும் தமிழ் மொழி பற்றும் வளர்ந்திருக்கு. இந்த காலத்துல மறுபடியும் ஈவேரா மாதிரியே தமிழ் மொழியை இழித்தும் பழித்தும் பேசினால் எதிர்வினைகள் மிக மோசமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டுதான், பயந்து போய் தான் வீரமணி அந்த புத்தகத்தோட தலைப்பையே மாத்தி வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மற்றபடி கண்டென்ட் உள்ள இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஈவேரா தமிழை எப்படியெல்லாம் திட்டி வச்சாரோ அந்த கண்டென்ட் இன்னும் உள்ள அப்படியே தான் இருக்கு. என்னைக்கு அந்த புத்தகம் தமிழ்நாட்டுல முழுமையா தடை செய்யப்படுதோ அன்னைக்கு தான் தமிழர்களுக்கு விடிவு காலமே பிறக்கும். எவ்வளவு துணிவு இருந்தா தமிழ்நாட்டிலேயே உட்காந்துக்கிட்டு தமிழ் மொழியை திட்டி எழுதின புத்தகத்தை இன்னைக்கு வரைக்கும் மறுபதிப்பு செஞ்சு வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த திராவிடர்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். இப்படி ஒரு புத்தகத்தை ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ வெளியிட முடியுமா? வெளியிட விட்டுருவான், அவன் கொன்றுவான். ஆனா இங்க வெளியிட முடியுது அப்படின்னா என்ன காரணம்? தமிழர்கள் இளிச்சவாயர்கள் அப்படிங்கிற நினைப்பு தானே. பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இந்த புத்தகம் மறுபதிப்பாகி வெளியே வருது அப்படிங்கிறத நாங்களும் பார்க்க தானே போறோம். சோ ஈவேரா எழுதிய புத்தகத்தோட தலைப்பை வீரமணி மாத்தனா சரி, ஆனா ஈழத்து சிவானந்த அடிகளோட புத்தகத்தின் தலைப்பை அண்ணன் செந்தில்நாதன் மாத்தனா மட்டும் அது தப்பா? என்னங்கடா உங்க லாஜிக்கு? மயிலை சீனி வேங்கடசாமி தெரியுமா? மிகப்பெரிய தமிழ் ஆய்வாளர். அவர் நிறைய வரலாற்று ஆய்வு கட்டுரைகளை எழுதி இருக்கிறாரு. அதையெல்லாம் தொகுத்து இன்றைக்கு பல பதிப்பகங்கள் புத்தகமா கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த புத்தகத்திற்கெல்லாம் ஒவ்வொரு பதிப்பகத்தை சேர்ந்தவர்களும் அவங்க விருப்பப்படி தலைப்பை வச்சிருக்கிறாங்க. இப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க? கிடையாது கிடையாது, இதெல்லாம் தப்பு, இப்படி எல்லாம் தலைப்பை மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா? சட்டப்படி அது சரிடா. அதை செய்வதற்கு ஒரு பதிப்பகத்திற்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஒரே கண்டிஷன், அந்த புத்தகத்துல இருக்கிற கருத்துக்கு ஏத்த மாதிரி தான் தலைப்பும் இருக்கணும். புரியுதா? அவ்வளவுதான். உண்மையா சொன்னா இவங்களுக்கு அந்த புத்தகத்தோட தலைப்பு எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அந்த புத்தகத்துல இருக்கிற கண்டென்ட் தான் பிரச்சனை. 1938 நடந்த முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை முதலாக தொடங்கி வைத்தது யார் என்ற உண்மையை ஈழத்து சிவானந்த அடிகள் அந்த புத்தகத்துல விளக்கமா சொல்லி இருக்கிறாரு. இத்தனை நாட்களாக இந்த திராவிட இயக்கத்தவர்கள் நம்ம கிட்ட என்ன உருட்டிக்கிட்டு இருந்தாங்க? இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கியதே ஈவேரா தான். அவர் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டுல இந்தி வந்திருக்கும், இன்றைக்கு இந்திக்காரர்களோட ஆதிக்கமும் தமிழ்நாட்டுல அதிகமாகி இருக்கும் அப்படின்னு எல்லாம் உருட்டிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? அந்த உருட்டையெல்லாம் உடைச்சி சுக்குநூறு ஆக்குற மாதிரியான தகவல்கள் அந்த சின்ன புத்தகத்துல இருக்கு. எங்கடா அந்த புத்தகம் மக்கள் மத்தியில பரவி நாம இத்தனை நாட்களாக கட்டி வைத்திருந்த ஈவேரா என்னும் அந்த போலி பிம்பம் உடைஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துல தான் அந்த புத்தகத்தை பறிமுதல் செய்யறாங்க. அந்த புத்தகத்தோட திறனாய்வு கூட்டத்தை தடுத்து நிறுத்துறாங்க. இது எல்லாமே பயத்தினால நடக்கிற விஷயங்கள் தான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு புது வரலாற்று தகவலை சொல்றேன். இவங்க சொல்றாங்க இல்லையா, முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை ஈவேரா தான் தொடங்கி வச்சாரு. வடமொழியான சமஸ்கிருத எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு அப்படின்னாலே அதற்கு மூலவர் ஈவேரா தான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய். 1937 ராஜாஜி சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா ஆனாரு. அவர் முதலமைச்சராகி ஒரே மாசத்துல கட்டாய இந்திக்கான அறிவிப்பை வெளியிட்டார். அடுத்த மாசமே திருநெல்வேலியில தமிழ் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்தவர்கள் இந்தி எதிர்ப்பு கண்டன பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தினாங்க. அதுல பூர்ணலிங்கம் பிள்ளை, இவர் யாருனாச்சும் தெரியுமா? இவர் எப்படி இருப்பாருனாச்சும் தெரியுமா? தெரியாது. மிகப்பெரிய தமிழ் அறிஞர். அவர் பேசும்போது ஒரு முக்கியமான தகவலை சொன்னாரு. இன்றைக்கு எப்படி அரசாங்கத்தார் கட்டாய இந்தியை திணிக்கிறார்களோ அதே போல 1902 1903 பல்கலைக்கழகங்களில் சமஸ்கிருதம் கட்டாய பாடமாக திணிக்கப்பட்ட போது சென்னையில் பெரும் மக்கள் கூட்டத்தை திரட்டி நாங்கள் எல்லாம் போராடினோம். எந்த வருஷத்துல? 1902 3 அந்த காலகட்டத்தில எல்லாம் ஈவேரா மைனரா ஊருக்குள்ள சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு முன்னாடியே வடமொழியான சமஸ்கிருதத்தை எதிர்த்து இதே சென்னையில மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர் மாபெரும் தமிழ் அறிஞரான MS பூர்ணலிங்கம் பிள்ளை.
அந்த எதிர்ப்பு போராட்டத்துல அரசாங்கத்தை நோக்கி அவரு ஒரு கேள்வியை கேட்டு இருக்கிறாரு. இங்க நாங்க பல நூறு பேர் இருக்கிறோம். இந்த கூட்டத்துல 2 பேருக்கு, குறைஞ்சது 2 பேருக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சா கூட, அவங்களுடைய தாய்மொழியா சமஸ்கிருதம் இருந்தா கூட நாங்க இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிடுறோம், நீங்க சமஸ்கிருதத்தை கட்டாய பாடமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அன்னைக்கும் யாருக்கும் சமஸ்கிருதம் தெரியல. அதே கேள்விய 1937 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி திருநெல்வேலியில் நடந்த இந்தி எதிர்ப்பு கண்டன பொதுக்கூட்டத்திலையும் கேட்கிறாரு. இந்த கூட்டத்துல 2 பேருக்கு இந்தி தெரிஞ்சா கூட கட்டாய இந்தியை நாங்க எதிர்க்கல, இந்த போராட்டத்தையே நாங்க கைவிட்டுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இது எல்லாம் ஈவேரா முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்ட களத்திற்கு வருவதற்கு பல மாசத்துக்கு முன்னாடியே நடந்த விஷயங்கள். ஈவேராவிற்கு முன்னாடியே இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கிருச்சு. தொடங்கினது தமிழ் அறிஞர்கள். சொக்கலிங்கம் பிள்ளை, நெல்லையப்ப பிள்ளை, பூர்ணலிங்கம் பிள்ளை, மா ராஜமாணிக்கனார், தேவநேய பாவானார், நாவலர் சோமசுந்தர பாரதியார், மறைமலை அடிகள், ஈழத்து சிவானந்த அடிகள், இத்தனை பேர் அந்த போராட்டத்தை எல்லாம் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பூர்ணலிங்கம் பிள்ளை திருநெல்வேலியில நடந்த கண்டன பொதுக்கூட்டத்துல ஒரு கேள்வியை கேட்டாரு. இந்த கூட்டத்திலேயாச்சும் யாருக்காச்சும் இந்தி தெரியுமா? தெரிஞ்சா கட்டாய இந்தியை கொண்டு வாங்க, நாங்களும் படிக்கிறோம். யாருக்குமே தெரியாது, தமிழ் மொழியை கட்டாய பாடமா கொண்டு வாங்க, அதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. எதுக்காக பள்ளி பிள்ளைகள் மேல அதிக சுமையை ஏத்துறீங்க? எத்தனை மொழியை தான் அவங்க படிப்பாங்க? இது தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை தான் கட்டாய பாடமாக்கணும் அப்படின்னு முதலாக இந்தியை எதிர்த்து தமிழ் மொழிக்காக குரல் கொடுத்தது எம்.எஸ். பூர்ணலிங்கம் பிள்ளை. இப்ப இப்படிப்பட்ட பல வரலாற்று தகவல்கள் அந்த புத்தகத்திலையும் இருக்கு. ஈழத்து சிவானந்த அடிகள் எழுதிய புத்தகத்திலையும் இருக்கு. இதெல்லாம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பயத்துல தான் இவங்க இந்த புத்தகத்திற்கு இவ்வளவு தடை போடுறாங்க. எவ்வளவு நாள் எல்லாத்தையும் மூடி மறைக்க முடியும்? அண்ணன் சீமான் தான் ஒரு விஷயத்தை அடிக்கடி சுட்டி காட்டுவாரு. நெருப்பை யாராலையும் குப்பையை போட்டு மூடவே முடியாது. ஏன்னா நெருப்பு அந்த குப்பைகளை எல்லாம் எரிச்சு சாம்பலாக்கி மறுபடியும் கொழுந்து விட்டு எரியும். புரியுதா? அது மாதிரி உண்மை என்ற வரலாற்றை ஈவேரா என்னும் குப்பையை போட்டு என்னைக்கும் மூடி மறைக்க முடியாது. என்றைக்கு இருந்தாலும் அந்த உண்மை ஈவேரா என்னும் குப்பையை எரித்து சாம்பலாக்கி கொழுந்து விட்டு எரியத்தான் செய்யும். அதுவும் தமிழ் தேசிய எழுச்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தமிழர்களோட வரலாறு மீண்டும் எழுதப்படும், உண்மையான வரலாறு பதிவு செய்யப்படும், திராவிடத்தின் போலி வரலாறு அடித்து நொறுக்கப்படும். சோ அதனால இது திராவிடத்தோட கடைசி காலகட்டம். எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க. உங்களுடைய அழிவை உங்க கண்ணு முன்னாடியே நீங்க பாப்பீங்க. சரியா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தமிழருக்கே.